இன்றைக்கி வந்து ஈஸியாக பெப்பர் சிக்கன் எப்படி பண்ண போதும்னு காட்ட போகிறேன். இங்கே ஃபார்ம்லேயே இருக்குது சிக்கனு. ஸோ காலைல போய்ட்டு ரெடி பண்ணோம். ஃபார்மில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் சேஃபாக இருங்க. ஷோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைனலாக இப்போ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நம்மளுக்கு பார்க்கலாம். விறகு, அடுப்பு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ, எண்ணெய் தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம். தேவையான எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வரமிளகா, சோம்பு, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ கிண்டி விடணும். மண் சட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா நம்ம கிண்டி விட்டுடணும். அப்புறம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதனா வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, சீரகத்தூள் போட்டு நல்லா கலரி விடணும். இப்போ நம்ம சிக்கன் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலர் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கறி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அப்போ தான் நாட்டுக்கோழி நல்லா வேகும். உப்பு, காரம் எல்லாமே பக்கா வந்திருக்கு. இன்னும் நல்லா வேகணும். ஸோ இதை போட்டு நான் மூடுறேன். கறி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம நல்லா கிண்டி விட்டோம்னா இருக்கும். இப்போயே வாசனை நல்லா தூக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பெப்பர் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. ஃபைனலாக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஃப்ரெண்டும் மாமா வந்திருக்காங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. பாபு என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய மாமா, இஸ் மியூசிஷியன், கிட்டாரிஸ்ட். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகேவா? சும்மா சொல்லியா? சூப்பராக இருக்குது.
எல்லாம் வந்துருக்கு. உச்சி வெயில் மண்டே பொழுகுது. சரிங்க, நான் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே வியூவர்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.